தமிழக அரசு திமுக திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு வெளிவந்த சமச்சீர் புஸ்தகத்துல 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது எம்ஜிஆர்னு சொல்லி ஒரு வரலாறு மிக தவறாக பதிவு செய்திருக்கிறார். கையை காலை உடைச்சிருவாங்க, கத்தியை கட்டி செயினை பறிச்சிருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம். ஆனா அந்த குற்றம் செஞ்சவனுக்கு தண்டனை கிடையாது. இதுதான் இன்றைய தமிழக காவல்துறையுடைய நிலைமையா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தொடர்ந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுல அண்ணாமலை ஐயா என்ன சொல்றாரு, நவோதய பள்ளிக்கூடங்கள் தமிழகத்துக்கு வந்தா அந்த பள்ளிக்கூடத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும் அப்படின்னு வைக்கிறார். அந்த ஒரு காரணத்திற்காகவே ஏழை மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த திராவிட மாடல் அரசு செய்ய மாட்டேங்குது. அதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுடைய சுயநலத்திற்காக பெருந்தலைவர் காமராஜர் பெயரை பயன்படுத்துவதை வன்மையா கண்டிக்கிறோம். நீங்க முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஜாலரா அடிக்க வேண்டும், அதன் மூலம் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், அதன் மூலம் ஏதோ ஒரு வகையில் வருமானம் பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் காமராஜர் பேரை சொல்றது ஏற்றுக்க முடியாது. காமராஜர் ஆட்சியும் இவங்க ஆட்சியும் எப்படி ஒப்பிட முடியும்? திருத்தணியில் சந்தையில் காமராஜர் பெயர் அப்படின்ற சந்தையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் பெயர் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்காங்க. காங்கிரஸ்லேருந்து எந்த ஒரு கண்டன குரலுமே வரலையே, காரணம் என்ன சார்? காங்கிரஸ் காமராஜர் தொடர்பான எந்த ஒரு வரலாற்று ரீதியான பெயரை இரட்டடிப்பு செய்யும் வேலைகளுக்கு இதுவரைக்கும் கண்டனம் தெரிவித்ததே கிடையாது. தற்போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுகவுடைய கிளைக்கழகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. திருத்தணியில் 60 வருஷத்துக்கு முன்னாடி காமராஜர் ஐயா உயிரோடு இருக்கும்போதே அப்போதைய நகராட்சி சார்பில் ஐயாவுடைய பேரை வச்சு அந்த பகுதியில் மாப்போசி சாலையில் அது ஒரு லேண்ட்மார்க்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் இவங்க புதுசாக ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு ஏற்கனவே அந்த பேரெல்லாம் பெயிண்ட் பூசி அழிச்சிட்டு அந்த நகராட்சி திமுகவுடைய நகராட்சி இருக்கிறதுனால அங்கே ஒரு தீர்மானத்தை போட்டு காமராஜர் ஐயாவுடைய பேரை இவங்க இரட்டடிப்பு செய்கிறாங்க. இது உண்மையாலுமே கருணாநிதி அவர்கள் இருந்த உயிரோடு இருந்தால் கூட இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செய்யாத தவறுகளை இன்றைய திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு செஞ்சு வருகிறது. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் வைக்கிற பேரெல்லாம் மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த மாதிரியான தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது. காமராஜர் என்பவர் ஒரு குறுகிய வட்டத்துக்கான தலைவர் அல்ல. அவர் தமிழகத்தில் 9 ஆண்டுகளும் பொற்கால ஆட்சி கொடுத்த தலைவர். இந்தியாவில் 2 பிரதமர்களை உருவாக்கி அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கே தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய பெயரை நீங்கள் எப்படி எடுக்கலாம்? எடுத்தீங்கன்னா பாமக நேரடியாக களத்தில் இறங்கி போராடும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போன்று நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவங்களும் கடுமையான முறையில் அரசுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் ஐயா GK வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கடுமையான எதிர்ப்பு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதே போல் பாரதிய ஜனதா கட்சி திரு அண்ணாமலை அவர்கள் இப்படி எல்லாருமே கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த மார்க்கெட்டில் ஏற்கனவே இருக்கிற ஒரு பெரிய தலைவருடைய பேரை அழிச்சிட்டு இவங்க பேரை வைக்க வேண்டியது அவசியமா அப்படின்னு கேட்கறதுக்கு கூட காங்கிரஸ் கட்சிக்கு, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு திராணி இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியே திமுக தலைவர் யாருக்கு சொல்றாரோ அவங்களுக்கு தான் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் நிலைமை. இது இப்ப மட்டும் கிடையாது. அதாவது 2009 திமுக ஆட்சியில் ஆவடி பகுதியில் ஒரு நகராட்சி கட்டிடம் புதுசாக கட்டப்படுகிறது. அதற்கு அப்போதைய திமுக சேர்மனாக இருந்தவர் இன்றைய அமைச்சராக இருக்கக்கூடிய நாசர் அவர்கள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமித் பாபு என்பவர் காமராஜர் பேர் வைக்கணும்னு சொல்றாங்க. அது தீர்மானம் எதிர்ப்பே இல்லாமல் தீர்மானம் நிறைவேற்றி காமராஜர் பேர் வைக்கணும்னு சொல்லி உறுதியாயிருச்சு. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் காமராஜர் பேரை இன்று வரைக்கும் வைக்கல. அதுக்காக போராட்டங்கள் நடந்தது, முதலமைச்சருக்கு மனு கொடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி இருந்தது. இந்த காலங்களில் எதுலையுமே இந்த காமராஜர் பேர்ல இப்ப இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க ஆட்சி காலத்துல தீர்மானம் அப்பமாச்சு வச்சிருக்காங்க, வைக்கல. இப்படி அதே போன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் 2 வளைவுகள் நுழைவாயில்கள் காமராஜர் ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டில் காமராஜர் ஐயா பேரில் இருந்திருக்கு. போன அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு வளைவை இடித்து கட்டிட்டு எம்ஜிஆர் வளைவுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. இன்னொரு இதை இப்போ இவங்க இடித்து கட்டிட்டு இதே மாதிரி தீர்மானத்தை போட்டு காமராஜர் பெயரை மறைக்கிறதுக்கு கருணாநிதி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி செயல்படுறாங்க. இது அந்த பகுதியில் உள்ள பிரச்சனை. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது பெருந்தலைவர் காமராஜர் என்பது
அனைவர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாற்று உண்மை. ஆனால் தமிழக அரசு திமுக திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு வெளிவந்த சமச்சீர் புஸ்தகத்தில் 8ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது எம்ஜிஆர்னு சொல்லி ஒரு வரலாறை மிக தவறாக பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ இதை குறித்து படிக்கக்கூடிய மாணவர்கள் நாளைக்கு என்ன புரிஞ்சுக்கிடுவாங்க? இப்படி காமராஜருடைய புகழை இரட்டிப்பு செய்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி திருச்சியில் ரோடு விரிவாக்கத்தில் காமராஜர் ஐயாவுடைய 63வது பிறந்தநாள் நுழைவாயில் இருக்குது, அதை அவங்க எடுத்துடுறாங்க. அதே நேரத்தில் பெரியாருக்கும் அந்த மாதிரி ஒரு நுழைவாயில் ஒரு சைடில் இருக்குது, அதையும் எடுத்துடுறாங்க. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பெரியாருடைய நுழைவாயிலை வந்து கட்டி திறந்து வச்சுட்டாங்க. ஆனால் காமராஜர் பேரில் இருந்த நுழைவாயில் எதுவுமே பண்ணலை. அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. மதுரையில் காமராஜர் ஐயா பேரில் இருந்த நூலகத்தை பேரை எடுத்துட்டு கருணாநிதி பேரை சூட்டியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ இந்த பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் மக்கள் அங்கங்கே உள்ள பகுதியில் மக்களை எங்களுக்கு தொடர்பு கொண்டு காமராஜர் பேரை இப்படிலாம் இரட்டடி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களாம் நாடார் தலைவர்னு சொல்லிருக்கீங்க, உங்களுக்குலாம் வெக்கமான சூடு சொன்ன இருக்கா? ஏன் இந்த திமுக அரசை எதிர்த்து உங்களால் போராட முடியல? அப்படி போராட முடியலன்னா நீங்கள் எதுக்கு சமுதாய பணிக்கு வரீங்க? தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரை அவமானப்படுத்துவதுமாக இந்த திமுக அரசு செயல்படுது, அதுக்கு கடுமையான எதிர்ப்பு நீங்கள் தெரிவிக்க வேண்டும், இதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, சமீபத்தில் மாத்தூர் தொட்டில் பாலம், ஆசியாவிலுடைய மிகப்பெரிய தொட்டில் பாலம் காமராஜர் ஐயா கட்டினது. அதுக்கு ஒரு கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டை வந்து சமூக விரோதிகள் இடிச்சிட்டாங்க. நான் போய் நேரடியாக போராட்டத்துக்கு போயிருந்தோம். அங்குள்ள சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து போராடி அதை வந்து மறுபடி வைக்கப்பட்டுருச்சு. ஆனால் குற்றவாளி இதுவரையும் கண்டுபிடிக்கல. அப்போது கையை காலை உடச்சிருவாங்க, கத்தி காட்டி செயினை பறிச்சிருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம். ஆனால் அந்த குற்றம் செஞ்சவனுக்கு தண்டனை கிடையாது. இதுதான் இன்றைய தமிழக காவல்துறையுடைய நிலைமையாக இருக்குது. இப்படி பெருந்தலைவருடைய புகழுக்கு இரட்டிப்பு செய்கிறவர்கள் நிறையா செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2008 அதே மாதிரி காமராஜர் பெயரை நீக்கினதுக்கு அப்புறம் சென்னை விமான நிலையத்தில் 2022 தான் மறுபடியும் வைக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம். இவங்க எல்லாத்துக்குமே காமராஜருக்கு நாங்கள் போராடணும்னா அப்போ வந்து அதாவது இந்த நாட்டினுடைய பொற்கால ஆட்சி கொடுத்த தலைவருக்கு இதுதான் நாம் செய்யும் நன்றி கடனா? அப்போ காமராஜர் பேரில் எதுவுமே இருக்கக்கூடாதா? இந்த திராவிட மாடல் அரசு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு? காமராஜர் பெயரை இரட்டடிப்பு செய்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு நோக்கம் அப்படின்னா இந்த மாதிரி அரசு தமிழ்நாட்டுக்கு தேவையான்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் சிந்திக்க துவக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருச்சு. நவோதயா பள்ளிக்கூடம் வந்தால் தமிழகத்துக்கு நல்லது. வெறும் குறைந்த கட்டணத்தில், வெறும் 1000-2000 ரூபாய் குறைந்த கட்டணத்தில் அனைத்து மாணவர்களும் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி கற்றுக்கொள்ளலாம். இது வந்து மத்திய அரசுடைய திட்டம். இந்த திட்டம் வந்து பல்வேறு மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நாடார் சங்கங்களாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தொடர்ந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. இதில் அண்ணாமலை ஐயா என்ன சொல்றாரு? நவோதய பள்ளிக்கூடங்கள் தமிழகத்துக்கு வந்தால் அந்த பள்ளிக்கூடங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்ட வேண்டும் அப்படின்னு வைக்கிறார். அந்த ஒரு காரணத்திற்காகவே ஏழை மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த திராவிட மாடல் அரசு செய்ய மாட்டேங்குது. இல்ல, காங்கிரஸ் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ்ல இருந்த தலைவரும் சரி, மறைந்த தலைவரும் சரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சியே காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னு புகழாரம் சொல்லி இருந்தாங்க இல்லையா? அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு இல்ல, அதை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுடைய சுயநலத்திற்காக பெருந்தலைவர் காமராஜர் பெயரை பயன்படுத்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதாவது காமராஜருடைய புகழ் இரட்டடிப்பு செய்யும் போது நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்து பதிவு செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு பொய்யை சொன்னா கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கிடலாம். நீங்கள் முழுக்க திமுகவுக்கு சால்ரா அடிக்க வேண்டும், அதன் மூலம் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், அதன் மூலம் வந்து ஏதோ ஒரு வகையில் வருமானம் பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் காமராஜர் பேரை சொல்றது ஏற்றுக்க முடியாது. காமராஜர் ஆட்சியும் இவங்க ஆட்சியும் எப்படி ஒப்பிட முடியும்? இவர்களுடைய ஆட்சி என்பது கள்ளச்சாராயத்தை விட்டு அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வைத்து இயக்கக்கூடிய ஒரு ஆட்சி. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்பது அன்றைக்கு வந்த வருமானத்தை வச்சு மிகப்பெரிய அணைக்கட்டுகளை உருவாக்கி, கிட்டத்தட்ட 27,000 பள்ளிக்கூடங்களை உருவாக்கி, பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் நிலம் வாங்கி கல்லூரிகளை உருவாக்கி, மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை தமிழக வளர்ச்சிக்கு பதிவு பண்ணது பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய ஆட்சியையும் கள்ளச்சாராயம் வித்து இன்னைக்கு பல கற்பழிப்பு சம்பவங்கள், கொலை குற்றங்கள், விபத்துகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இப்படி தவறா என்னென்ன அயோக்கியத்தனங்கள், முள்ளமாரித்தனம் நடக்குதோ
அதுக்கெல்லாம் உறுதுணையா இருக்கக்கூடிய அரசா இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசையும் உலகமே போற்றக்கூடிய உத்தம தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அரசையும் ஒண்ணுன்னு சொன்னால் இந்த மக்கள் பொங்கி எழுந்து அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க. யாருக்கு? காங்கிரஸ் கட்சிக்கு, அவங்க புகழார சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசுக்கு. சார் இப்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா அரசு தரப்புல இருந்து ஒரு விளக்கம் வந்திருக்கு சார். காமராஜர் பெயரே இருக்கட்டும், சந்தைக்கு நாங்கள் மாற்றப்படுவதில்லை அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன் இந்த திடீர் மாற்றம்லாம் என்ன சார்? அதாவது தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்று சேர மாட்டார்கள் அப்படிங்கிற அடிப்படை காரணமாக பெருந்தலைவர் காமராஜர் பெயர் தொடர்ந்து இரட்டடிப்பு செஞ்சு வந்தது. ஆனால் தற்போது நீங்கள் சொல்கிற தகவலை வச்சு பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்பு ராமதாஸ் ஐயாவுடைய அறிக்கை அது அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ஏன்னா காமராஜர் தொண்டர்கள், நாடார்கள், வன்னியர்கள் இப்படி ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் இணைந்து போராட்ட காலத்துக்கு வந்தால் மிகப்பெரிய சட்ட சிக்கலாகவும் பிரச்சனையாகுங்கிறதை தமிழக உளவுத்துறை புரிந்து கொண்டு இதை செய்திருக்க வேண்டும். அதே போன்று அண்ணன் செந்தமிழன் சீமான், நாம் தமிழர் கட்சி, அவங்களும் கடுமையான எதிர்ப்பு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும். ஏன்னா தமிழ் சமுதாயங்களாம் சேர்ந்து ஒன்றா நமக்கு எதிராக வந்து நிற்பாங்க. காமராஜருங்கிறது எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறத தமிழக அரசு உணர்ந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதே போன்று ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இந்த விஷயத்தில் ஒன்றாக குரல் கொடுத்ததுடைய வெற்றியின் காரணமாக இது நடந்திருக்கிறது. இந்த தலைவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். இது போன்று எனவே சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கக்கூடாது. நடந்தால் இதே போன்று ஒன்றுபட்டு ஆட்சியாளர்களை பணி வைக்க வேண்டும் என்று இவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இந்த ஜாதிய ரீதியான தாக்குதல் நடைபெற காரணம் என்ன சார்? மாணவர்களுக்கு அறிவால் வெட்டு தினந்தோறும் நடந்து வர செய்திகள்லாம் பார்க்க முடியுது. என்ன காரணம் சார்? இது உண்மையாலுமே வருத்தத்துக்கும் வேதனைக்கக்கூடிய விஷயம். தென் தமிழக மக்கள் படித்து உயர வேண்டும். அவர்கள் IAS, IPS போன்ற பொறுப்புகளில் வர வேண்டும். இஸ்ரோ தலைவர்கள் பதவிக்கு வர வேண்டும். வெளிநாடுகளில் சாஃப்ட்வேர் கம்பெனியில் அதிக அளவுக்கு கோலச்சணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி உலக பணக்காரர் பட்டியலில் தென் தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் தான் இருக்கார். IASல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள்லாம் தென் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான். அதேமாதிரி IPSக்கெலாம் அப்படி தான். ஆனால் இந்த இளைஞர்கள் தவறான வழிகாட்டுதல் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையை இழப்பது மட்டும் இல்லாமல் இதை இந்த தப்பை செய்தவர்களோட வாழ்க்கையும் போயிருது, உயிரிழந்தவர் வாழ்க்கையும் போயிருது. அவங்க குடும்பம்லாம் பாருங்கள். இப்போ ஒரு மாணவர் ஒருத்தர் கொல்லப்பட்டுறாருன்னு வைங்க, அவருக்கு ஒரு 21 வயசுன்னு வச்சுங்க. அவங்க அப்பா, அம்மா, தம்பி, தங்கை, அக்கா, இவ்வளவு ஒட்டுமொத்த குடும்பங்களும் பாதிக்கப்படுது. அப்போது இந்த மாதிரியான தவறான வழிகளுக்கு நாம் செல்லவே கூடாது அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து இளைஞர்களும் நான் ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். நம்மளாம் படிக்க வேண்டும், படிப்பால் உயர வேண்டும். உலக புகழ் பெறக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய தாமிரபரணி கரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு திறமை, ஆற்றல், தகுதி எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்களுக்கு சாதி உணர்வு காரணமாக சாதி உணர்வை எல்லாத்துக்கும் சாதி உணர்வு, நான் சாதி உணர்வு உள்ளவன் தான், சாதி அறிவிக்கவன் தான், அதை ரொம்ப அதிகமாக போகக்கூடாது. எல்லாரையும் அண்ணன் தம்பியாக பார்க்கணும், படித்து முன்னேறணும். இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடாது. அதற்கு நாங்கள் தேவைப்பட்டால் தமிழ் சாதிகள்லாம் இணைஞ்சு இதுக்கு ஒரு சமாதான குழுவை ஏற்படுத்தி தமிழக மக்களில் இது போன்று நடக்கக்கூடாதுங்கிற ஒரு முயற்சியை எடுப்போம் என்பதை தமிழ்நாடு நாடக சங்க சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன்.